எப்பயும் அப்படிதான் பாப்பேன். நான் உன்னை கேக்குறேன், பிருந்தா செஞ்சது திரும்ப செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்ல கார்த்தி அந்த மாதிரி செஞ்சுக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? இவங்க 2 பேர் துசருக்கு யார் பொறுப்பு? விஜய் மறுபடியும் இதே மாதிரி பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்றதுக்கு டைம் இல்ல வீரா. அதனாலதான் இப்படி ஒரு வேலையை பார்த்தேன். நான் அவங்க நல்லதுக்காக தான் பண்ணேன். சாமி, நீ நல்லது பண்ணது எல்லாமே போதும். தயவு செஞ்சு இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. அக்கா, நீ திருந்திட்டேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நீ திருந்தலங்கிறத ப்ரூவ் பண்ணிட்ட. ஏன் தப்புதான் மாறா. நீ நல்லவன்னு நினைச்சல, அது ஏன் தப்புதான். வீரா, நான் வெளியில போயிட. வெளியில போன்னு சொன்ன. அக்கா, இந்த வீட்டுல இருக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அமைதியா இருக்கேன். என்ன இருந்தாலும் நீ என் தங்கச்சி. நீ செஞ்சிருக்கிறது தப்புன்னு தோணாலும் உன்னை காப்பாத்த வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். அதுக்காக மட்டும்தான் உன்னை இந்த ரூம்ல வச்சிருக்கேன். அதை மீறி ஏதாவது பேசுன அப்புறம் உன்னையும் மொத்தமா என் வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுருவேன். அண்ணன் கிட்ட நம்ம ஒன்னா இருப்போம்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அதுக்காக உன்னை மிச்சம் விடுற. நீ வெளியில போ. வீரா, நான் சொல்றேன். நீ எதுவுமே சொல்ல வேணாம். இப்போ நீ போலனா நான் வெளியில போவேன். அதுக்கப்புறம் திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். நான் இப்ப போறேன். ஆனா ஒரு நாள் இது எல்லாமே நல்லதுக்குன்னு உனக்கு புரியும். காவேரி, நம்ம குடும்பத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு பாத்தியா? நீ நிம்மதியா போய் சேர்ந்துட்ட. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன கொல்லாம கொல்றானுங்க. தாய் இல்லாத வளர்ந்த பிள்ளைகள்லாம் இப்படிதான் தனி கெட்டு போகும்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன குற்றவாளி ஆக்கிட்டு நீ போய் சேர்ந்துட்ட. நானும் கூட வந்திருந்தா நிம்மதியா இருந்திருக்கும்ல. என்னடா பேசிட்டு இருக்க நீ? என்னன்னா இப்படி எல்லாம் பேசுற? நீயே தைரியத்தை விடலாமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வேலை. ஒரு பக்கம் நாம தான் உறவுன்னு நினைச்சு, நம்மளே கதின்னு நினைச்சு என் மச்சன பொண்ணு விஜய் இருக்கா. இன்னொரு பக்கம் அண்ணனை சாவ கொடுத்துட்டு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாம இருக்கிற முத்துலட்சுமியோட பொண்ணுங்க. நான் யாருக்கு நல்லது பண்ணுவேன்? நான் கலங்காதனா. நீ எப்பவும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பா தீர்வும் இருக்கும். இங்க பாரு, முதல்ல நம்ம இந்த விஷயத்த வீரா அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். சொல்லாம இருக்கிறது தப்புன்னா என்ன நான் யோசிக்கிறேன். இது பொண்ணு விஷயம்னா நாம இதை மூடி மறைக்க முடியாது. நாளைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து குத்துவாளி ஆயிடுவோம்ல. சொல்லிடலான்னா அந்த அம்மா எப்படி இதை தாய்க்க போறாங்கன்னு தெரியலையே. ஆனாலும் வேற வழி இல்லைன்னா சொல்லாம இருந்தாதான் தப்பாயிடும். சொல்லிடலான்னா சரி, போன் பண்ணு. என்ன பள்ளி போன் பண்றாங்க? என்னவா இருக்கும்? சொல்லுங்க வள்ளி. வீரம்மா, அது அண்ணன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா? என்னாச்சு? அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்கல, அண்ணா சொல்லு. அண்ணா அண்ணா போய் கூட்டிட்டு வாண்ணா அவங்கள. அண்ணா
வீரா, என்னடி வெளியில போலீஸ் வண்டி போயிட்டு இருக்கு? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அது ஆமா, எல்லாரும் இருக்கீங்க. மாறன் தம்பி எங்க? மாப்ள, என்னாச்சு? ஏன் எல்லாரும் அமைதியா நிக்கிறீங்க? வள்ளி, நீங்க தானே எனக்கு போன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க. என்னாச்சு? நீங்களாவது சொல்லுங்க. வீரா, அதான் உங்க அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு. வீரா, என்னடி, என்ன பிரச்சனை? ஏய் பிருந்தா, நீ என்ன பண்ற இங்க? நீ எதுக்கு இங்க வந்த? உன்னதான் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. உனக்கு இங்க என்ன வேலை? என்னடி இது? என்னடி இது? தாலி கழுத்து வந்து நிக்கிற? அம்மா, அது